பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன், இப்ப நடக்க கூடாது, ஓடி வரணும், கிட்டக்க வந்து ஆற தழுவிக்கொள்ள வேண்டும். அப்படி தழுவிக்கோன்னு பெரியாழ்வார் யசோதை கேட்டுட்டா. நம்மால் இன்னைக்கு முதல் பாட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான். அப்படியே பேசாமல் ஆஸ் யூஷுவல் இதுவரை உள்ள எல்லா திருமொழியிலையும் எப்படி பாக்குறோமோ அதே போல கண்ணன் பேசாமலே நின்னான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, ஏண்டா உங்க அம்மா கூப்பிடுறேன், ஓடி வந்து கட்டிக்கோன்னு தானே சொல்றேன், இத கூட செய்ய மாட்டியா அப்படின்னா. மறுபடியும் பேசாமையே இருந்தான் கிருஷ்ணன். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, சரி அடுத்த பாட்டை சொல்லி பார்ப்போம், இத சொன்னாலாவது வரானா அப்படின்னு கேட்டா. கிருஷ்ணன் சொன்னானா, பாரு இரு இரு அடுத்த பாட்டு பாட போறேன்னு தெரியுது, நீதான் தளர் நடை நடந்துவான்னு சொன்னீங்க இல்லையோ, அதைத்தான் போன பதிகத்திலேயே நடந்து காமிச்சேனா இல்லையா, அப்புறம் இப்ப ஓடி வரணும்னு சொல்றியே எதுக்குன்னு கேட்டான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நீ ஓடி வந்தா ஒரு அழக ரசிக்கலாண்டா. என்ன அழகுன்னா, நீ ஓடி வரும்போது உன் கேசபாசம் கூந்தல் எல்லாம் கலையும். நடக்கும்போது தலை யாருக்கும் பெருசா கலையாது, ஓடினா தலை கலையும். கலைஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, உன்னுடைய கேசபாசம் குழல் கற்றை இருக்கே அப்படியே முகத்துல விழும். எப்படி விழும்னா, உன்னுடைய வாய் மீது உன்னுடைய கேசம் விழும். அது பார்க்க எதை போல இருக்கும்னா, ஒரு தாமரை பூவை வண்டு மொய்ப்பது போல இருக்கும். அவன் திருவாய் தாமரை பூ போல சிவந்திருக்கான், அவன் கூந்தல் வண்டு போல கருத்து இருக்கான். கருவண்டு செந்தாமரையை மொய்த்தால் எப்படி இருக்குமோ அது போல உன் கேசம் உன் திருவாயை மொய்த்தால் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த காட்சியை பார்க்கணும்னா நீ நடந்து வந்தா போதாது, ஓடித்தானே வரணும். அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ கிருஷ்ணா, வாடா 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 என்ன அணைச்சுக்கோன்னா. இப்பவும் கிருஷ்ணன் தேர்ந்து பதில் இல்ல. அச்சோ அச்சோன்னா பார்த்தான் கிருஷ்ணன், ரொம்ப கூப்பிடுறா, கட்டின்றலாமோ அப்படின்ட்டு பெரியாழ்வார் யசோதை கேட்டபடியே ஓடி வந்தான். ஓடி வந்து அணைத்து கொண்டான், அணைச்சுட்டு விலகினான், திருப்தி ஆனா. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, திருப்தி இல்லைன்ட்டா. தான் வந்து அணைச்சுட்டானே இன்னுமா திருப்தி இல்லைன்னா, அணைச்சுண்ட ஆனா ஆற தழுவணும். ஆற தழுவுதல் என்றால் இறுக்கி அணைத்துக் கொள்ளுதல். அந்த மாதிரி உங்க அம்மாவை நீ கட்டிக்கலையடா, ஆற தழுவாய் வந்து அச்சோ அச்சோ. கிருஷ்ணா மறுபடியும் போ. பாருங்க போன பதிகம் மாதிரியே இப்பவும் ரீடேக் கொடுத்துட்டா, இல்ல ரிப்பீட், மறுபடியும் போ, ஒன்ஸ் மோர், திரும்பி போ. ஆற, ஆற என்றால் நன்றாக பரிபூர்ணமாக அர்த்தம். ஆற தழுவாய், தழுவாய்னா நன்னா வந்து கட்டிக்கோன்னு அர்த்தம். ஆற தழுவாய் நன்னா வந்து இறுக்கி கட்டிக்கோ. வந்து போயிட்டு திரும்ப ஓடி வந்து அச்சோ அச்சோ ஆற தழுவிக்கோ, அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், பாரு கூப்பிட்ட வந்துட்டேன், திரும்ப உடனே இப்படி அணைச்சுட்டா போறாது, கட்டி அணைச்சுக்கணும், இறுக்கி அணைச்சுக்கணும், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா. பரவாயில்ல, அடுத்த பாட்டுல நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன்ட்டா பெரியாழ்வார் யசோதை.